சேனல். என்னோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெலா மீன் வறுவல். நான் ஃப்ரைக்கான பீசஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மீனில் இருக்கிற ரத்தத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை உங்களால் கையில் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா டூத் பிக் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூளில் போட்டு ஒரு தடவை பெரட்டி எடுத்துகிட்டு நான் கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைல்டான மசாலா, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் 2 டீஸ்பூனு வெறுமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் அதில் பாதி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்கோங்க. விதையை எடுத்துகிட்டு நம்ம கையை இல்லாட்டினா ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட அது நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவை. இந்த மசாலாவுக்கு நான் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் மசாலா நம்மளுக்கு மீனில் ஒட்டாது. கடைசி நம்ம சேர்க்க போகிறது 1/2 டீஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா நம்ம வறுக்கும்போது கூட அது துகள் துகளாக வந்துடும். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அப்புறம் இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி. இதில் மீனை போட்டு பரட்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு 1 ஹவர் நம்ம ஃப்ரீசரில் போட்டு மசாலாவோட மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஹவர் கழிச்சு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸும் பெப்பர் பவுடரும் அதில் போட்டு நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு திருப்பி விட போகிறோம். சரி, ஒரு தடவை பரட்டி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அடுப்புலேருந்து எடுத்துகிற போகிறோம். நம்மளுடைய வெலா மீன் வறுவல் இப்போ ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you in the next video. Bye.